அதே ஏஜெண்டா நிறையா இருக்கிறேன். கவலை தான். கவலை. சரி, முடிஞ்சது பேப்பர். நாங்கள் இங்கே வருவோம், ஆசிரியர் தலையங்கத்துக்கு வருவோம். என்ன அறிஞர் கருத்து, கடந்த கால கற்பனையான உணர்வுகளில் மூழ்கி கிடப்பது நிகழ்கால அமைதியை குறைத்து விடுகிறது போட்டது. என்ன சரி, 2025ஆம் ஆண்டில் மானிடம் வெல்லட்டும். ஓகே, 2025ஆம் ஆண்டின் பிறப்பு இன்று. இது ஆங்கில புதுவருட பிறப்பாக இருப்பினும் அனைத்து நிர்வாக பணிகளிலும் ஆங்கில வருடமே நடைமுறை இருப்பதன் காரணமாக அனைத்து மக்களும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றனர், வரவேற்கின்றனர். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் வரவு உலகம் முழுமைக்கும் அமைதியையும் சமாதானத்தையும் தர இறை பரம்பொருளை பிரார்த்திப்போமாக. இறைவா, இந்த போராட்டங்களை எல்லாம் நிப்பாட்டிவிடும் இல்லையே. அழகான உலகத்தை படைத்தருளிய இறைவன் மனிதன் என்ற உன்னதமான பிறவியின் உதவியோடு ஏனைய ஜீவராசிகளும் இப்பூமி பந்தில் மகிழ்வாக வாழ வழிவகுத்தான் இறைவன். ஆனால் நாங்கள் என்ன ஏறோம்? எனினும் மனித சமூகம் மதத்தால், நிறத்தால், மொழியால், இனத்தால் பிரிந்து நின்று நானா நீயா என பல பரீட்சை நடத்துகிறது. நானா நீயா அங்க என்ன அடிக்கிறாங்க. ஆம், விடைபெற்று செல்கின்ற 2024ஆம் ஆண்டின் பெறுபவர்கள் எப்படியாக இருந்தன என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது. எங்களுக்கும் இருக்கு. என்ன, இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆயினும் தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு முடியும் விடிவும் கிடைக்கவில்லை. ஒற்று முடிவும் இல்லை, ஒற்று விடிவும் இல்லை. அப்படியே இருக்கு. அதே நேரம் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காஷா மீது ஈன விரக்கம் என்று நடத்துகின்ற தாக்குதல்கள் மனித இனத்தையே அழிப்பதாகும். அதிலும் குறிப்பாக காசா மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல் பச்சிளம் குழந்தைகள் அகப்பட்டு போன சம்பவங்களை நினைக்கும் போது இதயம் நொந்து கொள்கிறது. அதே சமயம் ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளால் கூட மேற்குறிப்பிடப்பட்ட யுத்தத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை எனும் போது ஐக்கிய நாடுகள் சபையும் மெல்ல மெல்ல தன்னிலை இழந்து வருகிறது என்பதை ஊகிக்க முடிகிறது. அது அந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கினவங்க அவங்க சொல்றதை கேட்கணும் இல்லையே, அவங்களுக்கு கட்டுப்படணும். என்ன, அவங்களும் செயலிழந்து போனாங்க என்று தான் ஊகிக்க முடியதான் ஆசையை சொல்றேன். இதற்கும் மேலாக வல்லரசு நாடுகள் தங்களின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தமக்கு சேர்மதியான நாடுகள் நடத்துகின்ற ஈன விரக்கமற்ற தாக்குதல்களை கண்டிப்பதும் இல்லை, கண்டு கொள்வதும் இல்லை. அடிக்கிறாங்க, எனக்கு இல்லை தானே நீ அடிக்கிறாண்ட மாதிரி இருக்கிறாங்க. இவ்வாறான அதர்மங்களால் அப்பாவி பொதுமக்கள் இந்த மண்ணில் வாழ முடியாமல் மடிந்து போகின்றது. பாவங்கள் இல்லையே. அதே சமயம் பெரும்பாலான நாடுகளில் இனத்தின், மதத்தின், நிறத்தின், மொழியின் பெயரால் நடந்திருக்கின்ற மனித அவலங்கள் கொஞ்சம் அல்ல இல்லையே. என்னத்துக்கு இந்த சண்டை, என்னத்தை காணப்போறோம்? என்ன சாகாமலும் இருக்கலாம் வரும், அது நிச்சயம், சர்வ நிச்சயம் இல்லையே. இதை நாம் விரிவுபடுத்தி கூற வேண்டிய தேவை இல்லாத அளவில் எங்கள் தமிழினம் இந்த நாட்டில் பட்ட வதைகள் இன்னமும் ஆறாத வட்டுக்களாக மேலெழுகின்றது. இவற்றையெல்லாம் ஒரு கணம் சிந்திக்கும் போது இறை சிந்தனை, தர்மம், இரக்கம், கருணை என எதுவும் இல்லாத மனித மனங்கள் மட்டுமே எஞ்சி நிற்கின்றன என்பது தெரிய வருகிறது. வேதனை வேதனை. இவ்வாறு மரத்து போன மனங்களை சன்னதம் கொள்ள வைக்கின்ற இணைய வசதிகளும் ஒரு சேர எல்லாமும் துன்பத்தை தருவதாய். சன்னதம் கொள்ள வைக்கிற இணையங்களும் மனிதனுக்கு துன்பத்தை தான் தருவதாயிருக்கு. இந்நிலையில் இன்று பிறக்கின்ற 2025ஆம் ஆண்டிலாவது மானிடம் வெல்ல மனிதம் புனிதமாக போற்றப்பட வேண்டும் என பிரார்த்திப்போமாக. மானிடம் வெல்ல வேண்டும், என்ன ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு பெற வேண்டும், இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.